ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான அப்டேட்டோட தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 2025 எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் போட்டு எக்ஸாம் டேட் வரைக்கும் வந்து திடீர்னு பார்த்தோன்னா எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா தள்ளி வச்சுருந்தாங்க. ஸோ போஸ்ட்பேன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த டிபார்ட்மெண்ட் கோட்டா மற்றும் ஓப்பன் கோட்டா ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரே சிலபஸ் கொடுத்து எக்ஸாம் வைக்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் இஷ்யூ ஆகிட்டு கேஸ் வந்து போட்டிருந்தாங்க. அந்த கேஸ் வந்து பார்த்தோன்னா சுப்ரீம் கோர்ட் வரையும் போயிருந்து. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா சுப்ரீம் கோர்ட்லேருந்து பார்த்தோன்னா டைரக்ஷன் போட்டு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதை மட்டும் என்னன்றதை டேட்டா மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துக்கலாம். ஸோ அங்கே மேலே கொடுத்துட்டாங்க 18/8/2025. ஸோ நேற்று டேட்டில் வந்து பார்த்தோன்னா இது ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கான்செப்ட் கடைசியாக என்ன சொல்கிறான்னு பார்த்தோன்னா, ஒரே விஷயம், சிம்பிளான விஷயம், ஃபைனலாக பார்த்துடலாம். இந்த லாஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 8. ஸோ இதில் வந்து கொடுத்துட்டாங்க, த ஆர்டர்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இந்த பேராப் 28E இட்ஸ் யூனிஃபார்ம்டு சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் டு கண்டக்ட் எ காமன் எக்ஸாமினேஷன். ஸோ இதுதான் முக்கியமான வார்த்தை. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எ காமன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கண்டக்ட் எ காமன் எக்ஸாமினேஷன். ஸோ ரெண்டு பேருக்கும் பார்த்தோன்னா பொதுவான எக்ஸாம் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுதான் முக்கியமான வார்த்தை. காமன் எக்ஸாமினேஷன் ஃபார் போத் டிபார்ட்மெண்ட் 20% டிபார்ட்மெண்ட் கோட்டாவும் 80% ஓப்பன் கேண்டிடேட். ஸோ இந்த ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரே எக்ஸாம்ஸாக வைக்கணும் அப்படின்றத இந்த ஸ்டேட் மூலிமா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, கூடிய விரைவில் எஸ்ஐக்கான எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தோன்னா எதிர்பார்க்கலாம் அப்படின்றத கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அஸ் மச் அஸ் பாசிபிள் நல்லா படிங்க. கூடிய விரைவில் வந்து பார்த்தோன்னா எஸ்ஐ எக்ஸாம்ஸ்ன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, இந்த கேஸ் வந்த ஒரு மாதத்துக்குள்ளே எக்ஸாம்ஸ் வந்து வச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது ஆகஸ்ட்டாக இருந்தால் செப்டம்பர் அல்லது அக்டோபர், ஸோ அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து எக்ஸாம்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பிசிக்கு படிக்கிறவங்களும் கண்டினியூ பண்ணி படிச்சுட்டு இருங்க. ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்தால் ஸோ உங்களுக்கு உடனுக்குடன் இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்.